படிக்கிற காலத்துல இருந்த என் ஊருக்குள்ள அந்த அளவு இல்லை. நாங்கள் பிறந்த ஊருக்கு இந்த கிராமம் காரைக்குடி எல்லாமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன், எல்லா வளங்களையும் வச்சுட்டு என் நாட்டில் எங்கள் பிள்ளைகள் பாலைவன நாட்டில் வேலைக்கு போகிறது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர்ல இருந்தே நிறைய பேர் இங்கே என்னோட வெற்றிக்கு வேலை செய்ய நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுது, இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி நிர்வாகம், ஆட்சி முறை ஏன் நம்ம நாட்டில் இருக்க மாட்டேங்குது. கல்வியோ, மருத்துவமோ, மின் உற்பத்தி, விநியோகமோ, போக்குவரத்தோ எதுவுமே சரியா இருக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லா வளமும் இருக்கு. சில நாடுகள் ஒவ்வொரு வளம் தான் இருக்கு. இப்போ கியூபானா கரும்பு, சிங்கப்பூர்னா கடல். ஆனால் நமக்கு கடல் இருக்கு, நிலம் இருக்கு, வளம் இருக்கு, காடு இருக்கு, மலை இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு, ஆடு மாடு கோழி கரும்பு வாழை தென்னை எவ்வளவு எல்லா வளமும் இருக்கு. ஆனாலும் வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு. அதுக்கு கண்ட காரணம் நிர்வாகத்துல நிறைய ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. அதை ஒழிக்கணும். அப்போ ஒரு மாற்றம் வரணும். சிங்கப்பூர்ல அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதை தீண்டத்தகாத நகரம் தான் மலேசியா, சிங்கப்பூர். இன்னைக்கு எல்லாரும் அழகிய சிங்கப்பூர், எழில் நிறைந்த மலேசியாங்கிறான், ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறான். உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றா சிங்கப்பூர் இருக்கு. சின்ன நாடு, எங்கள் காரைக்குடி அளவு தான் இருக்கும். கல்வி தரத்தில் 3வது இடத்துல இருக்கான். முதல் இடத்துல ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா. நாங்கள் எந்த இடத்துலையும் இல்லை, அதான் பிரச்சனை. அதை பற்றி கவலைப்படுற தலைவர்கள் இல்லை. இங்கே மாற்றணும்னு நினைக்கிறோம். உங்களால் முடியுமான்னு நினைக்கலாம். உலகம் இப்படி சாதாரணமான பிள்ளைகளால் தான் நிறுத்தப்பட்டிருக்கு மாற்றங்கள். மன்னர்களோ, மந்திரிகளோ, செல்வந்தர்களோ, ஜமீன் திவான்களோ உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தலை. சாதாரண மக்கள் தான், சாதாரண மகன் தான். மார்ட்டின் லூதர் கிங்கிலிருந்து, மால்கம் எக்ஸ்ல இருந்து, ஹோசிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, ஏங்க நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், இந்த மண்ணில் ஏற்பட்ட மாறுதல்களுக்கு புத்தன், பூலே, அண்ணல் அம்பேத்கர், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சாதாரண மக்களால் தான் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்தோம். எல்லாரும் படிக்க முடியுமான்னு நினைச்சோம். படிக்காத ஒருத்தர் கல்வி புரட்சியின் மூலமா, காமராஜன் நம்ம தாத்தா எல்லாரையும் படிக்க வைக்கலையா? படிக்க வைக்க முடியும். மாறுதல் கொண்டு வரணும். அது எனக்குள்ள இருந்து இல்லை, உங்களுக்குள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து, ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து அந்த சிந்தனை வரும். என்ன கற்பிக்கிறான்னா, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். அந்த புரட்சிகர சிந்தனை தான். இங்க ஆட்சி நல்லா கொடுத்தான்னா கொடுக்கலன்னா என்ன, வாக்குக்கு காசு கொடுத்தா ஜன வாக்கு போட்டுரும் அப்படின்னு ஒரு குறைத்து மதிப்பிடுறது. குறிப்பா இந்த ஆட்சியாளர்கள் பெண்களே குறி வச்சு பெண்கள் வாக்க முதல்ல ஆசையை தூண்டுறது. உனக்கு மிக்சி தாரை, கிரைண்டர் தாரை, ஒரு டிவி தாரை, இப்படி சொல்லி பெண்களுக்கு 1000 தாரேன், பெண்களுக்கு 2000 தாரேன், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தாரேன், டோக்கன் தாரேன், 8000, 10,000. இப்போ மக்களை இலவசத்துக்கு கையேந்த வைக்கிற ஒரு இளைநிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீங்களே பார்க்குறீங்க, 10.5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. இந்த ஒரு ஆட்சி மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி, அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி. அதில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஏதாவது கேளுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? பாருங்க, ஒன்றும் இல்லை. எல்லாம் இலவசம் இலவசம். இந்த காசை வாங்கி தற்காலிக தேவைக்கு மக்களுக்கு அப்படியே ஒரு இதை கொடுத்து ஏமாற்றி, வாத்தியார்கள், அறிவை வளர்க்குற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிற்கிறாங்க. மருத்துவர்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. செவிலியர்கள், விவசாயிகள், இவங்கெல்லாம் வீதிக்கு வந்த பிறகு அது நாடுன்னு சொன்னா கொடுமையா. வாத்தியார் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு 100 கோடி செலவா. ஆனா இவங்க 5000 வங்கி கணக்குல போட்டதுல 6800 கோடியை இழந்துட்டாங்க. அப்ப ஒரு கொடுமையான ஆட்சியா இருக்கு. ஆட்சி முறையை மாற்றணும். ஆளை மாற்றி ஆட்சியை மாற்றி பயனில்லை, ஆட்சி முறையை மாற்றணும் நினைக்கிறேன். அதனாலதான் உங்க பிள்ளைங்க நாங்க ஆள் மாற்ற ஆட்சி மாற்றத்திற்கு அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று சொல்ல காரணம் தான். அப்படி ஒரு மாற்றத்தை என் மண்ணிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த களத்தில் நினைக்கிறேன். காரைக்குடிக்கு என்ன செய்வார்கள்? காரைக்குடிக்கான அந்த ஊருக்கு மட்டுமான மகன் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமான மகன். அதனால இங்க இருந்து பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கிடுச்சு. இல்லை, மக்களுக்கு நல்ல நல்ல
உழைக்கணுங்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும், அவனும் அதிகாரத்துக்கு வர முடியும்னு காட்டணும்.